பொதுவா லக்னத்துல யாருக்கெல்லாம் கேது இருக்குதோ, அவங்களுக்கெல்லாம் எப்படின்னா, அடிபட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. பட்ட பிறகு தான் புத்தி வரும்னு சொல்லுவாங்கல்ல. அதாட்ட நெறைய விஷயங்கள லக்னத்துக்கு இந்த கிழமை, நேரங்கள் மாறுபடும். பொதுவா அந்த இடத்துல கேது இருக்கும்போது, நெறைய பேருக்கு பொருளாதார ரீதியான நெறைய சிக்கல்கள், தடைகள், ஏமாற்றங்கள் இவங்க எப்போதுமே வார்த்தைய ரொம்ப கவனமா பேசணும். அவசரப்பட்டு வார்த்தைய விட்டுட்டாங்க அப்படின்னா 3ஆம் இடங்கிறது தெய்வீக ஸ்தானம்னு ஒரு விஷயம் இருக்குது. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஃபர்ஸ்ட் தாயாருக்கு அவ்வளவு சிறப்பு இல்ல. சாமியே சரணய்யப்பான்னு போறவங்களும் இவங்க தான், சாமியே இல்லைன்னு சொல்லிட்டு போறவங்களும் இவங்க தான். ஆரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க நபர் ஜோதிடர் வெற்றி பிரபாகரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். கேது பார்க்கலாம். கேது அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் கொடுப்பாரு, சோதனை கொடுப்பாரு. ஆனால் கடைசியாக ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க வைப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம லக்னத்திலேயே கேது பகவான் இருக்காரு அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு சூழல்ல நம்ம இருப்போம், என்ன மாதிரியான பலன் இருக்கும் சொல்லுங்க. பொதுவா லக்னத்துல யாருக்கெல்லாம் கேது இருக்குதோ அவங்களுக்கு எப்படின்னா, அவங்கள ஞானவான்னு சொல்லலாம். அவங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள அடிபட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. பட்ட பிறகு தான் புத்தி வரும்னு சொல்லுவாங்கல்ல. அதாட்ட நிறைய விஷயங்கள அவங்களோட அனுபவத்துல ஒரு விஷயம் முயற்சி பண்ணும்போது நிறைய தடைகளையும், ஏமாற்றத்தையும், உறவு முறைகளையும் எல்லா விதத்திலயும் ஒரு பாதிப்ப சந்திச்சு, லைஃப்னா என்ன? அப்படிங்கிற ஒரு ஒரு விரக்தியையும், லைஃப்ப பத்திய ஒரு புரிதலையும் குடுக்கக்கூடியவர் தான் கேது. லக்னத்தில கேது இருந்தா, எப்போதுமே அவன் இந்த "என்னடா லைஃபு?" அப்படின்னு சொல்லி விரக்தியில பேசுறாங்கல்ல, அந்த தன்மைலாம் அவங்கள்ட்ட பொதுவாவே இருக்கும். பொதுவா லக்னத்தில யாருக்கெல்லாம் கேது இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் தலை சார்ந்த பிரச்சனையோ, மன அழுத்தமோ அதிகமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இவங்க அப்படி இருக்கிற பட்சத்தில, இவங்களுக்கு எப்படின்னா, சரியான ஒரு வழிபாடுன்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஏதோ ஒரு சித்தர் கோவில், அப்படி இல்லாட்டி பக்கத்தில ஏதோ ஒரு விநாயகர் கோயில்ல போயி, கரெக்ட்டான ஒரு நேரத்தில போய் கும்பிட்டு வந்தாங்க அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், மன ரீதியா பிரச்சனை இருந்தாலும் சரி, தலை வலியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அது சரியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ லக்னத்துல இருந்தாருன்னா சுத்தி பிரச்சனைகள் கொடுத்துட்டு தான் இருப்பாரு. ஆமா. அவங்க வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்கணும். ஆமா. அப்படிங்கும்போது அதுல விடுபடுறதுக்கு விநாயகர் வழிபாடு இல்லைன்னா சித்தர்கள் சித்தர்கள் வழிபாடு. வழிபாடு பண்ணணும். அது ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பண்ணணும். இதுதான் அவங்களுக்கான பரிகாரம். ஆமா. இப்போ 2வது இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. லக்னத்துல ஒரு இது 2வது இன்னொரு இடத்துல விஷயம் இது லக்னத்துக்கு இந்த கிழமை, நேரங்கள் மாறுபடும். பொதுவா லக்னத்தில கேது இருந்தா செவ்வாய்க்கிழமை தான். பொதுவாவே லக்னத்துல கேது பகவான் இருக்காரு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் நம்ம வழிபடணும். ஆமா. லக்னத்துல 2வது இடத்துல கேது பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சரிங்க. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? 2ஆம் இடங்கிறது வாக்கு, பொருளாதாரம், குடும்பம். இது எல்லாத்தையுமே குறிக்கிற இடம். அந்த இடத்துல கேது இருக்கும்போது, நெறைய பேருக்கு பொருளாதார ரீதியான நெறைய சிக்கல்கள், தடைகள், ஏமாற்றங்கள், கொடுக்கல் வாங்கல்ல ஏமாற்றங்கள். பணம் குடுத்துருப்பாங்க வராது. இல்ல வாங்குனா கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதுக்காக ரொம்ப தத்தளிச்சு போறது. இதெல்லாம் மாரி விஷயத்தையெல்லாம் குடுப்பாரு. நெறைய பேருக்கு இதுல குடும்பம் அமையறதுல சிக்கல். இது இந்த ராகு தோஷம்னு சொல்லுவாங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போது, குடும்பம் அமையறதுல சிக்கல் வரும். அதே மாரி இவங்க எப்போதுமே வார்த்தைய ரொம்ப கவனமா பேசணும். அவசரப்பட்டு வார்த்தைய விட்டுட்டாங்க அப்படின்னா, ம். அதனால நெறைய பிரச்சனைகளையும், மன அழுத்தத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு 2ல கேது இருந்தா. ம். 2ல கேது இருந்தா ஒரே ஒரு விஷயத்துக்கு 2 விஷயத்துக்கு சிறப்பான விஷயம். ஒண்ணு லா படிக்கிறவங்களுக்கு 2ல கேது இருக்கலாம். சட்டம் படிக்கிறவங்களுக்கு 2ல கேது இருக்கலாம். அதே மாரி ஆன்மீக துறையில பேச்சாளர் இருக்கிறவங்களுக்கு 2ல கேது இருந்தா சிறப்பு. ஜோதிடர்களுக்கு 2ல கேது இருந்தா சிறப்பு. இதெல்லாம் 2ங்களுக்கெல்லாம் சிறப்பு. மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு சுமாரான பலன் தான். பொதுவாவே குடும்ப அமையறதுல சிக்கல் இருந்தது அப்படின்னா, இல்ல பொருளாதாரத்துல சிக்கல் இருந்தது அப்படின்னா, இவங்க ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இவங்க ஜாதகத்துக்கு எந்த சித்தர் சரியா வருவாருன்னு பார்க்கணும். அந்த சித்தர போய் கும்பிட்டு வந்தாங்க அப்படின்னா, இது சார்ந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரியாயிரும். கண்டிப்பா. அதே மாரி வர வேண்டிய பணம் இருக்குது, வரல. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையா இருக்குது. இல்ல இல்ல எங்க பெரியம்மா வகையில ஒரு பிரச்சனை இருக்குது. இப்படியெல்லாம் சொல்றவங்களா இருந்தா, கரெக்ட்டான சித்தர போய் இவங்க வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா, நிச்சயமா 100% இவங்க அதுலருந்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருந்தா கூட குடும்ப ஆமா. வாழ்க்கை நல்லபடியா அமையும். ஆமா. அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஆமாமா. கேது பகவான் 3வது இடத்துல அவங்க லக்னத்துல 3வது இடத்துல இருக்காங்கன்னா என்ன மாதிரியான பிரச்சனை? பொதுவா கேது 3ஆம் மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை தான். அப்படிதானே? ஆமா. எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை தான். ஆமா. ஆனா பிரச்சனைகள் மட்டும் மாறுபடும். மாறுபடும். ம். சில இடத்துல நல்லது தான். இப்போ 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. என்ன காரணம் அப்படின்னா, கேது பகவான் 3வது இடத்துல நல்ல விஷயம். சூப்பர். ஆமா. எதுக்கு சூப்பர் அப்படின்னா, ம். 3ஆம் இடங்கிறது தெய்வீக ஸ்தானம்னு ஒரு விஷயம் இருக்குது. ம். முயற்சி ஸ்தானம். முயற்சி பண்ணி ஜெயிக்கிற இடம் தான் 3ஆம் இடம். அங்க யாருக்கெல்லாம் கேது இருக்கோ, அவங்கலாம் அவங்களுக்கு சித்தர்கள் அறிமுகமோ, விநாயகரோட அருளோ கிடைக்கும்னு இருக்குது. அப்ப கிடைக்கும்னு அந்த ஒரு விஷயம் இருக்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். உங்களுக்கு விநாயகரோட அருளோ, சித்தர்களோட அருளோ கிடைக்கும். அதனால நீங்க விநாயகர தொடர்ந்து எந்த தெய்வத்த கும்பிடுறீங்களோ இல்லையோ, 3ல யாருக்கெல்லாம் கேது இருக்கோ, அவங்க தொடர்ந்து விநாயகர் மந்திரத்த
அதிகாலை எந்திரிச்சு டெய்லி சொல்லிட்டு வரதோ, விநாயகரை வணங்கிட்டு வரதோ செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் விநாயகர் அவங்களுக்கு காட்சி குடுத்து, அவங்களுக்கு நெறைய விஷயத்த அவரே சொல்லிக் குடுத்து வாழ்க்கைய வழிநடத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அந்த இடத்துல கிடைக்கும். அதேமாரி சித்தர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். நெறைய பேர் சித்தர்கள் தேடி போறாங்கல்ல, அவங்கலாம் 3ல கேது இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து யாருக்கும் கிடைக்காத சித்தருடைய அறிமுகம் அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொதுவா 3ஆம் இடத்துல கேது இருந்தா இளைய சகோதரத்துக்கு ஆகாது, அல்லது காது, மூக்கு, தொண்டை பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இவங்க வந்து ஒரு புதன்கிழமை அன்னைக்கு இவங்களுக்கு உள்ள சித்தர்கள் யாருன்னு ஜாதக ரீதியா பார்த்துட்டு, அந்த நாள்ல புதன்கிழமை அன்னைக்கு போயி, அந்த சித்தர போய் கும்பிட்டு வந்தாங்க. அல்லது இவங்களுக்கு எங்க உள்ள விநாயகர கும்பிட்டா நல்லதுன்னு இருக்கும். அந்த விநாயகர போய் கும்பிட்டு வந்தாங்க அப்படின்னா, இவங்க லைஃப்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் தீரும். அவங்களுடைய அருளும், ஆசியும் கிடைக்கும். நிச்சயமா. அதே மாரி லக்கணத்துல வந்து 4வது இடத்துல கேது பகவான் இருக்காரு அப்படின்னா, என்ன மாரியான பிரச்சனைகள் இருக்கும்? நன்மைகள் செய்வாரா? இல்ல தீமைகள் செய்வாரா? 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட்டு தாயாருக்கு வந்து அவ்வளவு சிறப்பு இல்ல. தாயார் இல்ல உடல்நிலையிலயோ, தாயார் சரி எந்த வாழ்க்கையிலயோ ஏதாவது ஒரு விதத்துல எந்த இடத்துலயா இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அப்படிதானே? இருக்கும். பாதிப்ப குடுக்கும். அதேமாரி இந்த ஜாதகருக்கே வந்து சுகஸ்தானம் பாதிக்கலாம். அதாவது வந்து வாழ்க்கை வந்து அவ்வளவு சிறப்பா இருக்காது. வாகனமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், இது ஏதாச்சும் ஒரு விஷயத்துல சிக்கல் குடுத்துட்டு இருக்கும். ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலை இருக்கும். இந்த 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது இந்த ஒரு பிரச்சனை. ஆனா, இது வந்து எப்பொழுதுமே பாதிக்கும்னு சொல்ல முடியாது. ஜாதக தசை நல்லா இருந்தது அப்டின்னா, இந்த பாதிப்பு இருக்காது. ஜாதக திசைகள் நல்லா இல்ல அப்டின்னா, இது சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும். இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, இவங்க வந்து ஒரு திங்கட்கிழமை அன்னைக்கு இவங்களுக்குள்ள சித்தர போய் பிடிச்சு கும்பிடணும். அல்லது விநாயகரையோ, சித்தரையோ பொதுவா கேதுனாலே விநாயகர கும்பிடணும், இல்லாட்டி சித்தர கும்பிடணும். அப்படி இல்லாட்டி ஆஞ்சநேயரோட கும்பிடலாம். இந்த 3 தெய்வத்தையும் ஏதோ ஒரு தெய்வத்த கும்பிடலாம். அது எந்த தெய்வத்த கும்பிடணும்னு அவங்க ஜாதக ரீதியா பார்த்துட்டு, அதுவும் திங்கட்கிழமை அன்னைக்கு போய் கும்பிட்டு வந்தாங்க அப்டின்னா, நிச்சயமா இது சார்ந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் தீரும். இப்ப அதே மாரி லக்கணத்துல இருந்து 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு அப்படின்னா, என்ன மாரியான பாதிப்புகள் குடுப்பார்? பொதுவா 5ஆம் இடம் மனம், புத்தி, சித்தம், குழந்தை, பூர்வீகம் இதெல்லாம் 5ஆம் இடம். அப்ப 5ல இருந்தது அப்டின்னா, இது சார்ந்த விஷயங்கள்ல அந்த ஜாதகருக்கு ஏதோ ஒரு வகையில மன வருத்தமோ, மன அழுத்தமோ இருக்கும். சிலருக்கு வந்து குழந்தை கிடைக்கிறதுல தாமதமா இருக்கலாம். அல்லது வந்து பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கலாம். பொதுவா இவங்க பூர்வீகத்த விட்டு வெளியில வந்துட்டாங்கன்னா, எந்த பாதிப்பும் கிடையாது. 5ல கேது இருக்கா, நீங்க பூர்வீகத்த விட்டு வெளியில வந்துருங்க. இதான் உங்களுக்கு நல்ல அட்வைஸ். அது செஞ்சாலே பாதி பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு வந்து தீரும். ம். அதே மாரியே வந்து சாமியே சரணய்யப்பான்னு போறவங்களும் இவங்க தான். சாமியே இல்லன்னு சொல்லிட்டு போறவங்களும் இவங்க தான். இந்த 2 விஷயமும் இவங்க இந்த நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்துல கேது இருந்தா. அதே மாரி 5ஆம் இடத்துல கேது இருந்தா தியானம், யோகா இது மாரி விஷயங்கள்ல அவங்க வந்து பழகிட்டாங்க அப்டின்னா, அது இன்னும் சூப்பரா வேலை செய்யும். மிகப்பெரிய ஞானமும், அறிவும் மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கும் இவங்க வந்துருவாங்க. மற்ற இவங்க பேச்ச நெறைய பேர் கேட்டு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதே மாரி நல்ல விஷயங்களும் இந்த இடத்துல வந்து உண்டு. இப்ப பொதுவா இப்ப இந்த கெட்ட விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதுல வேற ஏதாவது கிரகத்தோட சேர்க்கை இருக்கு அப்படின்னா, ஆமா. அது வந்து நன்மையா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா. இப்போ வந்து குரு பார்க்குறாருன்னு வச்சுக்கங்களேன். எப்போதுமே கேதுவோட வந்து குரு சேர்ந்தாலும், குரு பார்த்தாலும், அது ஒரு விதமான யோகத்தையும், நல்ல பலனையும் மாத்தி குடுக்கறதுக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் சரி, அந்த கிரகத்துக்கு தகுந்தாப்புல நம்ம வாழ்க்கைய நம்ம மூவ் பண்ணி போனோம் அப்டின்னா ஜெயிச்சுருவோம். அதான் 5ஆம் இடத்துல வந்து கேது இருந்தது அப்டின்னா, பூர்வீகத்த விட்டு வெளியில இருந்தாலே போதும். லைஃப் சூப்பரா ஆயிரும். எந்த கஷ்டமா இருந்தாலும் விலகிரும். அதுதான் அவங்களுக்கு சிறந்த பரிகாரம். அதேமாரி வந்து இவங்க வந்து எப்டின்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இவங்கள வந்து இவங்களுக்கு பிடிச்ச சித்தரையோ, விநாயகரையோ ஞாயிற்றுக்கிழமை கும்பிட்டு வந்தாங்க அப்டின்னா, இந்த தோஷங்கள், பிரச்சனைகளும் தீரும்.